பொன்னுரங்க மாமா எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். மேடம், எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீங்க மனப்பூர்வமா சம்மதிச்சு தானே வந்திருக்கீங்க? 100% சம்மதத்தோட வந்திருக்கோம். ம் 100% சம்மதம் சொல்றான். இவனும் பைத்தியமா இருப்பானோ? யாருக்கு தெரியும்? இவனை பார்த்தா அப்படிதான் தெரியுது. இருந்தாலும் இருக்கும். உங்களுக்கு சம்மதம் தானே? ஆமாங்க, மனப்பூர்வமான சம்மதத்தோட வந்திருக்கோம். பொன்னுரங்கன் தம்பி எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம எங்க கிட்ட சொல்லிட்டாரு. சரி. எங்க வீட்ல ஒரு பொண்ணு இருந்து இப்படி ஆயிருந்தா நாங்க சும்மா இருந்திருப்போமா? பொண்ணை கட்டி கொடுக்க முயற்சி செய்ய மாட்டோமா? இப்ப அதை தானே நீங்க செஞ்சிருக்கீங்க. மேடம், அர்க்கணிக்கு இது ஒன்றும் பிறவிலே வந்தது இல்லையே, இடையில வந்தது தானே, இடையிலே போயிடும். எங்க அப்பாவே ஒரு பெரிய நாட்டு வைத்தியர், அவரை இதை குணப்படுத்திடுவாரு. உன் வாக்கு பலிக்கட்டும்பா. கண்டிப்பா ஆண்டவன் உன் நல்ல மனசுக்கு கூடிய சீக்கிரமே எங்க வீட்டு பொண்ண நல்லா குணமாக்கிடுவான். அர்க்காணி குணத்துல தங்கம்பா. நீங்க எங்க வீட்டுக்கு சம்மந்தம் பேச வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாரையும் நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா, அர்க்காணி கூட்டு வரலாம். வந்துடுறோம். அர்க்காணி வந்து என்ன கூத்தடிக்க போறாளோ தெரியல. என்னது இது? இப்படி பூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு வந்தா இப்படி கொஞ்சம் சரி பாக்கலாம். ஐயோ, எப்படி சிரிச்சா பயந்துருவாங்கல்ல. நல்லா பக்குவமா அடக்கமா சிரிக்கணும். சரியா? இங்க நில்லு. அர்க்காணி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுமா. எனக்கு இல்ல, அங்க அர்க்காணி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாடி. யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. எங்களுக்கு தெரியாத தம்பி, குழந்தை மாதிரி அது. உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? எங்களுக்கு முழு சம்மதமா. அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாமே. சரி, எடுத்துக்கு வா. இந்தாங்க. அர்க்காணி, 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 வா வாமா. என்னமாச்சு அர்க்காணி? நீங்க உட்காருங்க, இந்த வந்துருவாங்க. என்னடா இப்படி ஆயிடுச்சு? என்னத்தை தின்னு தொலைச்சாலோ தெரியல. என்னன்னு தெரியல, வரட்டும். வந்துருவாங்க. சாப்பிட்டது ஏதோ ஒத்துக்கல, நாம தட்டை மாத்திக்கலாம். கலெக்டரம்மா, நான் ஒரு வைத்தியர். எனக்கு சித்த வைத்தியம் தெரியும். நான் அர்க்காணியோட நாடியை பிடிச்சி என்ன ஏதுன்னு பார்த்து சொல்றேன்.
என்னாச்சு? சந்தோஷமான செய்தி தான், ஆனா இப்ப நாம சந்தோஷப்படுற சூழ்நிலையில இல்ல. என்ன சொல்றீங்க ஐயா? ஒண்ணுமே வணங்கலையே. என்னப்பா, என்ன விஷயம் சொல்லுங்கப்பா. அருக்காணி கர்ப்பமா இருக்கா. ஆமாங்க, அருக்காணி கர்ப்பமா இருக்கா. நீங்க வேணா டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ணி பாத்துங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வர்றோம். அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன அர்ச்சனா இதெல்லாம்? சின்னதா, அவரு சொன்னதை கேட்டியா? எப்படி சின்னதா இது? இந்த அர்க்கணி எப்படி நடந்துச்சு? அர்க்கணி சொல்லுமா? ஆறு காரணம்னு சொல்லு அர்க்கணி. ஆறு காரணம்னு சொல்லுமா? ஓ, இப்ப என்ன செய்யறது சின்னதா? அர்க்கணி வாயை திறந்து பதில் சொல்லு அர்க்கணி. உண்மையை சொல்ல சொல்லு. நீ இவ்வளவு சொல்ல சொல்லு சின்னதா. மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவிய. நான் சொன்னா இவ கேட்பான்னு. இப்ப கேட்க மாட்டேங்கிறாளே. கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே. சொல்லு அர்ச்சனா. நீயாவது சொல்லு அர்ச்சனா. நல்லா யோசிச்சு சொல்லு அர்ச்சனா. இப்ப நாம என்ன பண்றதுன்னு எனக்கே விளங்கலையே. ஐயோ, என்ன பண்ணுவோம்? இவளே ஒரு குழந்தை, இப்ப இவளுக்கு இன்னொரு குழந்தையா? இவளை இந்த பழியில இருந்து எப்படி நாம காப்பாத்த போறோம்? ஒண்ணுமே விளங்கலையே. சின்னதா, என்ன சின்னதா? இப்ப நாம என்ன பண்ணுவோம்? முருகப்பெருமான் ஒரு முக்கியமான தெய்வம். அதாவது குறிஞ்சி நிலக்கடவுள் சொல்லுவாங்க. மலை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான். இப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்குவதற்கு உகந்த தினம்தான் இந்த செவ்வாய்க்கிழமை. ஷடானனம் சந்தனலிப்தகாத்ரம் மகோரசம் திவ்யமயூரவாகனம். அர்ச்சனா, டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் அருக்காணி செக்அப் பண்ணி பார்த்துட்டு இவ கன்சீவா இருக்கிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க மாமா. எனக்கு இவ்வளவு நினைச்சாதான் பாவமா இருக்கு. அர்ச்சனா, இப்ப நம்ம என்ன பண்றது? இந்த விஷயத்தை வீட்டுல கலந்து பேசி நம்ம ஒரு முடிவெடுப்போம் மாமா. அர்ச்சனா, நம்ம என்ன அர்ச்சனா, கல்யாணம் ஆகாமலே அருக்காணி கர்ப்பமாயிருக்கா. அத மறைச்சு எவனோ ஒரு இளிச்ச வாயனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்த. அந்த இளிச்ச வாயனும்
அருக்காணி பாவம் பைத்தியக்காரியா இருக்கா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்போமே நிச்சயம் பண்ண வந்தான். நிச்சயம் பண்ற நேரத்துல இந்த அருக்காணி வாந்தி எடுத்தா, கர்ப்பம்னு தெரிஞ்சு போச்சு. உங்க மூஞ்சில காரி துப்பிட்டு எந்திரிச்சு போயிட்டான். எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம். ஏன் அர்ச்சனா, அருக்காணிய கர்ப்பமாக்குனது உண்மையிலேயே உனக்கு யாருன்னு தெரியாதா? இல்ல தெரிஞ்சும் மூடி மறைக்கிறியா? டேய், நமக்கேண்டா இந்த பிரச்சனை? பூமிகாவை விட்டுட்டு நீ வேற கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த அர்ச்சனா தடுத்து நிறுத்தினால, அதுக்கு கிடைச்ச தண்டனை தாண்டா இது. பாத்தியா அர்ச்சனா, கடவுள் என் பக்கம் தான் இருக்கான். இனிமேலாவது கொஞ்சம் அடங்கி இரு. இப்ப நான் ராசாவை ரகசிய கல்யாணம் எல்லாம் பண்ண போறது இல்ல, வெளிப்படையாதான் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ண போறேன். சரி அர்ச்சனா, நீ மதன் கல்யாணத்தை விட்டுடு, அது எப்படியும் நடந்துரும். ஆனா அருக்காணி கல்யாணத்தை நீ எப்படி பண்ணி வைக்க போற? ஏன் அர்ச்சனா, சக்தியை காப்பாத்துறதுக்கு பொண்ணு ரங்கத்தை தாலி கட்ட சொன்னிய, அதே மாதிரி இப்ப அருக்காணியை காப்பாத்துறதுக்கும் பொண்ணு ரங்கத்தை தாலி கட்ட சொல்ல வேண்டியதானே? உண்மையை சொன்னா உனக்கு என்ன இவ்வளவு கோபம் வருது? அவனு இந்த பைத்தியத்துக்கு தாலி கட்ட மாட்டான். அதுலயும் இது கர்ப்பமான பைத்தியம். என்னைக்கா இருந்தாலும் இவளுக்கு நீ தானே தாலி கட்ட போற. இது நடக்குதா இல்லையான்னு பாரு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கட்டுறோம். மாமா மாமா சும்மா இருங்க மாமா. பேச்சு பேசுறான்னு. டேய் மதன், எதுக்குடா நமக்கு ஊர் வம்பு? அனுபவிக்கிட்டோம், வாடா. பாத்தியாச்சுனா அவன் என்ன சொல்லிட்டு போனான்னு பாத்தியா? விடுங்க மாமா, அவன் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு. ஹலோ ஹலோ, கலெக்டர் அர்ச்சனா மேடமுங்களா? ஆமா சொல்லுங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பாட்டி எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அருக்காணி விஷயமா உங்ககிட்ட ஏதோ ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணுமா? உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா? உடனே வரேன். சரிங்க மேடம், நான் வெயிட் பண்றேன். மாமா உடனே நான் சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அருக்காணி ஏறு, உட்கார். இவ்வளவு வீட்டுல விட்டு போயிடலாம். வணக்கம் மேடம். நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்ன பார்க்கணும்னு சொன்னது யாரு? பெட்ல இருக்காங்க மேடம், வாங்க போய் பார்க்கலாம். இவங்க தான் மேடம். அம்மா, அம்மா. பாட்டி நீங்களா? அருக்காணி விஷயத்துல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்களாமே, என்னாச்சு? சொல்றம்மா, நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். அருக்காணிய நீங்க மேய்க்க வந்த அன்னைக்கே அந்த உண்மையை சொல்லி இருக்கணும். அன்னைக்கு நான் ஏன் சொல்லலைன்னா என் உயிருக்கு ஆபத்து இருந்ததுமா. அப்படி சொல்லாம போனதுக்கு தண்டனையா தான் இப்படி ஆக்சிடென்ட் ஆகி பெட்ல படுத்து கிடக்குறேன். இப்ப சொல்றம்மா, அருக்காணிக்கு சித்த பர்ம பிடிச்சதில்ல, அதுக்கு காரணம் டாக்டர் குணால் தாம்மா. குணாலா? என்ன சொல்றீங்க? ஆமாமா, அந்த அயோக்கியம் தாம்மா காரணம். அவன் எப்படி அங்க வந்தான்? சொல்றேன்ப்பா. குணால், நீங்க காத்தமுத்து கால்ல இருந்த சிப்பை எடுத்ததுனாலதான் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன். நீங்க மட்டும் சிப்பை எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சிப்பு மூலமா நாங்க எங்க இருக்கோம்னு அர்ச்சனாக்கு தெரிஞ்சு போயிருப்போம். இந்நேரம் நாங்க அரெஸ்ட் ஆகியிருப்போம். நீங்க சிப்பை எடுத்ததுனால அர்ச்சனா போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு, நான் ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டீங்களா? எப்படி? என் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிற மாதிரி அந்த அர்ச்சனாவை என் வழிக்கு கொண்டு வந்துட்டேன்.
இப்ப என் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறதுக்கு அந்த அர்ச்சனா தயாராயிட்டா. பாட்டி, முத்து சாப்பிட்டானா? சாப்பிட்டாருமா. இது யாருக்கு? அருக்காணிக்குமா. ஓ, போ. அருக்காணியா? யார் இந்த அருக்காணி? அந்த அர்ச்சனாவோட கசின் சிஸ்டர் தான் இந்த அருக்காணி. அவதுக்கு இங்க இருக்கா? சொத்து டீலுக்காக அவளை நான் கடத்தி வச்சிருக்கேன். இவளை நான் கடத்தி வச்சிருக்கிறதுனாலதான் அர்ச்சனா படிஞ்சு வந்திருக்கா. என் கைக்கு சொத்து வந்ததும் இவளை நான் விட்டுடுவேன். அவுட் ஹவுஸ் ரூம்ல தான் அந்த அருக்காணிய நான் அடைச்சு வச்சிருக்கேன். ஓ, மதன் சொன்ன அருக்காணி இங்கதான் இருக்காளா? சரி, அப்போ கிளம்புறேன். மா, மோ, அருக்காணிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்குறேன். ஏன்பா? புரியல? நான் அவளுக்கு விருந்து கொடுக்க போறேன். ஏய், என்ன திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? இந்த விஷயத்தை நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னு வையன், சங்க அறுத்துருவேன். அறுத்துருவேன். ஜாக்கிரதை. சாவியை கொடு. ஓ, ஏய், கத்தாத. யார் நீங்க? நான் டாக்டர் குணால். இங்க எதுக்கு வந்தீங்க? உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வந்திருக்கேன். என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க முதல்ல இங்கேருந்து வெளில போங்க. நான் வெளியே போக வரல, உனக்கு விருந்து படைக்க வந்திருக்கேன். புரியல? அதுவும் அறுசுவை விருந்து. ஏய், என்ன உளர்ற? யாரா நீ? உன் அக்கா அர்ச்சனா கிட்ட கேளு, நான் யாருன்னு சொல்லுவா. உன் அக்கா அர்ச்சனா என்ன ஜெயில வச்சா, அவளை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இப்போ உன் மூலமா அர்ச்சனாவுக்கு மறக்க முடியாத தண்டனை கொடுக்க போறேன். ஏய், இங்க பாரு, அர்ச்சனா அக்காவுக்கு யாராலையுமே தண்டனை கொடுக்க முடியாது. இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. ஏய், தொடாத என்ன. பாட்டி, பாட்டி, ஐயோ கடவுளே, காப்பாத்துங்க. பாட்டி, பாட்டி, அம்மா, பாட்டி, ஐயோ என்ன காப்பாத்துங்க. பாட்டி, பாட்டி, ஐயோ, விடு என்ன. யாரா நீ? விடுடா என்ன. அம்மா, இருக்க முடியலையே. கடவுளே, காப்பாத்துப்பா. தம்பி, வேணாயா, விட்டுறியா? ஐயோ தம்பி, வேணாயா, விட்டுறியா? அந்த பொண்ணு என்ன ஆனாலும் தெரியலையே. ஏய், எந்திரி, எந்திரி. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இங்க நடந்த விஷயத்தை யார்ட்டையா சொன்ன கொன்றுவேன், புரியுதா? இந்தா, யார்ட்டையும் சொல்லிக்காத.
நல்லா இருப்பானா இவன்? அருக்காணி, 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 என்ன பாருமா. அருக்காணி, அருக்காணி, இதுதாம்மா நடந்தது. அருக்காணி தான் யாருன்னு தெரியாத நிலைமையில இருந்தா. சித்தபெருமை பிடிச்சு போய் உக்காந்துருந்தாம்மா. அருக்காணி இந்த நிலைமைக்கு ஆளாக்குனானே, அந்த அயோக்கியனை சும்மா விடாதீங்கம்மா. அந்த அயோக்கியனை எங்க பார்த்தாலும் கொன்னுடுங்கம்மா. அந்த மிருகத்தை கொல்றது பாவம் இல்லம்மா. அந்த மிருகத்தை கொல்லுமா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.